Hallelujah. God bless you. God bless you. Shalom, shalom, shalom to each and everyone who has joined us. Shalom. God bless you. Peace. Perfect peace to everyone. Let us take a minute and thank God for giving everything in 2023. He has kept us alive. That is the greatest thing I would say. So, ஒரு நிமிஷம் டைம் எடுத்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். 2023ல் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம், டிராஃபிக்ஸ், டிசீஸ் எதுவுமே இல்லாமல் we are at the edge. Just few days more. இன்னும் 13 நாட்களில் புது வருடத்தில் கால் எடுத்து வைக்கின்றோம். நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. We thank you Lord. We thank you for your grace, mercy, love, faith, holiness and your protection. Help us to be thankful and to step inside 2024 gratefully. God bless you all. Hallelujah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆமென். Hallelujah. God bless you. Today's message is going to be a psychological one because Bible is a psychological one. We can say, we can argue, we can discuss, but this is the fact, this is the truth, and I can't deny that. Everything points out to the same point. Why are you saying that it is a psychological one, Pastor? Why couldn't be it is a history? Because God says, do not worry about what you eat, what you wear, and where you sleep. Do not worry about your shelter. First point, do not worry about your food. Second point, do not worry what you wear. He says not to worry about your body. He says not to worry about where you sleep. He says not to worry about what you eat. Which means, this matter, this body, this flesh is not important, but the soul alone. He says, kingdom of God. Put first the kingdom of God. What is the kingdom of God? Kingdom of God is within men, which is your soul. So, Bible is a psychological one. So, I want you to focus on this. I want you to understand the subject. I want you to get that subject inside, the essence inside, and work it daily so that you could reach out to the greatest enlightenment. So, God bless you. வேதம் வந்து ஆவிக்குரியது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மாம்சத்துக்குரியதல்ல, ஆவிக்குரியது. எப்படி பாஸ்டர் அடிச்சு சொல்றீங்க? தேவன் சொல்லுகிறார், எதை உடுத்துவோம், எதை உண்போம், எதை எங்கு உறங்குவோம் என்று கவலையப்படாதீர்கள். ஏன்னா இது மக்கி போயிடும், இது அழிந்து விடும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்குள் இருக்கிறது. எனவே உங்கள் ஆத்மா, ஏன் பாஸ்டர் எப்பவுமே ஆத்மா, ஆத்மன் அதை முக்கியமா பேசுறீங்க? ஏனால் பிதாவானவர் ஆதியிலே மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஊதப்பட்ட சுவாசம் அவருடைய சுவாசம், அது நித்தியமானது. உடல் மக்கி போயிரும், உங்கள் ஆத்மா மக்காது. அது தேவனிடத்தில் சேர்ந்துவிடும். ஆமாவல்லையா? அதற்கு தான் இந்த வாழ்க்கையில் நாம் போராடுகின்றோம். தேவனிடத்தில் இந்த ஆத்மாவை எப்படியாவது சேர்த்து விடணும் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமான நோக்கம். அதனால வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகள், அந்த ஒவ்வொரு விதைகளும் உங்கள் ஆவிக்குரியது. எனவே இதை மாம்சத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆவிக்குரிய ரீதியில் படித்து இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பிரச்சனைகள், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அதில் இருந்தெல்லாம் விடுதலை பெற்று நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைபிள் ஆவிக்குரியது சிஸ்டர். பைபிள் ஆவி, இட் இஸ் a psychological one. So God bless you. God bless you. எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 18:30 முதல் 40. First Kings chapter 18 30 to 40. 1 ராஜாக்கள் 18:30 40. Oh, I love Old Testament. Come on, let's go and have some war. First Kings 18:30 to 40. வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான்.
அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். இன்ட்ரெஸ்டிங் வெட்டி போட்டான். ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, இதில் 31, 32, 33 மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க பார்ப்போம். பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஹேவ் அ பென் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். அண்ட் எலியா took 12 stones, mark that word, 12 stones, according to the number of the tribes of the sons of Jacob, unto whom the word of the Lord came, saying, Israel shall be thy name. And with the stones he built an altar in the name of the Lord, and he made a trench about the altar, as great as would contain 2 measures of seed. And he put the wood in order, and cut the bullock in pieces, and laid him on the wood, and said, Fill 4 barrels with water, and pour it on the burnt sacrifice and the wood. Do it second time. And they did second time, and they did third time also. 31, 32, 33 திரும்ப வாசிங்க பார்ப்போம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து 12 கற்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு சீஸ், கைப்பற்று. ஆமென். சீஸ், கைப்பற்று. பைபிள்ல வந்து ரொம்ப ஹார்ஷா கொடுக்கப்பட்டிருக்கு, வெட்டுங்கள்னு இருக்கு. ஹலோ, எலியா அவர்களை நோக்கி எலியா அவர்களை வெட்டி போட்டான் இருக்கு. இன்னைக்கு தலைப்பு கைப்பற்றுன்னு நான் ரொம்ப ஜென்டிலா கொடுத்துருக்கேன். உண்மையான அர்த்தம் வெட்டி போடுங்கள். மனுஷர்களை அல்ல, சைக்காலஜிக்கலா. ஆமென். எதை வெட்டணும், எதை கைப்பற்றணும், எதை சீஸ் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி தர போறார். அல்லேலூயா. பகல் பார்த்து சொல்லுங்க, சீஸ், கைப்பற்று, 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 கைப்பற்று. கைகளை வைங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். புதிய அர்த்தங்களை நீர் கற்றுத்தாரும், சரியான வெளிப்பாடுகளை நீர் வெளிப்படுத்தும். இதை நாங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற நீர் உதவி செய். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம், 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 ஷலோம். நல்ல சிரிச்ச முகத்தோட. இன்னும் 5 நாள் 6 நாளில் கிறிஸ்மஸ்ங்க. ஷலோம். ஏ, என்ஜாய், என்ஜாய். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. என்ஜாய் த சீசன். இட்ஸ் a festival for everyone. No religion but a festival for everyone. எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு காரியம். ஸோ என்ஜாய். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு இரத்த கலவரையான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஹலோ, கர்மேல் பர்வதத்தில். நான் அந்த இடம் நேரில் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்டீப்பான பகுதி. அதாவது எதில் கொண்டு போனாங்கன்னா ஒரு சின்ன வேன் மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு 60-80 பேர் இருந்தோம். ஒவ்வொரு வேனுக்கு 6 பேருன்ற கணக்கில் கூட்டிகிட்டு போனாங்க. மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாம்ல, 30 நிமிஷம் ஆயிடுச்சு மேலே போகிறதுக்கு. அவ்வளோ ஸ்டீப்பான பகுதி. அந்த பகுதியில்
ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி சாந்த குணமும் அரவணைப்பும் அன்பும் செய்கின்ற தீர்க்கதரிசியை கொண்டு மலை முழுசும் ரத்தமாக்கின பகுதி இந்த பகுதி, இன்னைக்கு நீங்க வாசிச்ச பகுதி. This is not kindness, this is not goodness, this is not gentleness, this is war. Amen. இன்னைக்கு நீங்க படிச்ச பகுதி நமக்கும் பிதாவானவருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஹலோ, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, 99% அவன் அன்பு தான்ப்பா, அடிச்சுக்கவே முடியாது. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, அந்த 1% அவன் கோவத்தில் எந்திரிச்சிட்டான்னு வைங்களேன், எவனாலையும் நிறுத்தவே முடியாது அப்படின்வாங்க. அந்த ஒரு பக்கம் இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கும். ஆமென். எலியாவின் மூலமா வெளிப்பட்டிருக்கும். ஆண்டவர் கோவப்பட்டா என்ன ஆகும்ன்றது எலியா மூலமா வெளிப்பட்டிருக்கும். ஸோ இன்னைக்கு செய்தி இட்ஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல். இது ஒரு ஹிஸ்டரியில நம்ம ஒரு வரலாற்றுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா வெறும் வரலாற்றா படிக்காம என்னைக்கோ ஒரு எக்ஸாம் படிச்சோம் நோட்ல எழுதணும்ன்றது வரலாறு கிடையாது. வரலாற்றுல நடக்கின்ற சம்பவங்கள் இடம்பெறுதுன்னா அது நாளடைவில் நம்ம வாழ்க்கையில நம்மளும் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் அதை பெரிய ஆர்ட்டாவோ இல்ல சிலைகளாவோ இல்ல ஒரு பெரிய ஹிஸ்டரியாவோ எழுதி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். ஹிஸ்டரியில இன்னைக்கு ஜான்சி ராணி எத்தனை பேருக்கு தெரியும்? என்னங்க தமிழே படிச்சது இல்லையா நீங்க? நான் எவ்வளவு தேவலம் போலயே. ஜான்சி ராணி இன்னைக்கு ஏன் அவங்க ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரமா போற்றப்படுறாங்க? பெண்களுக்கு ஒரு தைரியம், ஆமாவா இல்லையா? அதுக்கு எடுத்துக்காட்டவங்க. மதர் தெரேசா எத்தனை பேருக்கு தெரியும்? வாட்டர் சோல், கருணைனா அது அந்த தாய் தான், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வரலாற்றுல இடம் பெற்றிருக்காங்கன்னா எதுக்காக? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போற்றப்படுறாங்க, எல்லா புக்லையும் கொடுக்கப்படுறாங்கன்னா எதுக்காக? அந்த கருணை நீங்களும் பின்பற்றணுன்றதுக்காக, கற்றுக்கொள்வதற்காக. எனவே வரலாற்றில் இடம் பெறுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கைப்பற்றி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவதற்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது. ஏதாவது ஹிஸ்டரியில ஒரு இடம் பெறுதுன்னா இன்னைக்கு ஒரு சம்பவத்துல இன்னைக்கு நடக்கின்ற காரியங்கள்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அதை நம்ம பெருசா போட்டுருவோம். ஏன்னா நம்மளை பின்வர சந்ததியோ நம்ம குடும்பத்திலையோ அந்த ஒரு நல்ல குவாலிட்டியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆமென். சரி, நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. நம்ம கல்ச்சர்ல பெரியவங்களை காலை தொட்டு கும்பிடுறது உண்டு, ஆமாவா இல்லையா? நம்ம சபைகள்ல நடக்காது. ஏன்னா நாங்க காலில் உழுவுற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம உழுவ மாட்டோம். ஆனா அது மரியாதை. பெரியவங்க காலில் ஏன் அவங்க கையை அப்படி தொட்டு கும்பிட்டுருக்கலாம், தலையை தொட்டு நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் காலை தொடணும்? என்னைக்கா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பெரியவங்க பெரிய அற்புதமோ பெரிய வயசுல மிகுந்தவர்கள் காலை தொட்டு கும்பிடுவோம். ஏன் அப்படின்னா என்ன சுற்றுச்சூழல் இருந்தாலும் ஒரு கோட்பாடுல அவங்க நிலைச்சு நின்றுருக்காங்கல்ல, அந்த நின்ன காரியத்துக்காக நின்று அந்த கால்களை தொட்டு கும்பிடுவோம். சிலர் பரிசுத்தத்திலையும், சிலர் விசுவாசத்திலையும், சிலர் அன்புலையும், சிலர் குடும்பம் ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் நிலைச்சு நிறுத்தி காட்டியிருப்பாங்க பாருங்க. அதனால இந்த காரியத்தில் நின்னதுனால உங்களை நான் மதிக்கிறேன், நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது வழக்கம், நம்ம வழக்கம், ஆமாவா இல்லையா? அப்படி தொட்டு நம்ம கும்பிடுறது உண்டு. எதனால அப்படின்னா அவங்க செய்த காரியம். அவங்க நீங்க பெருசுங்க, நான் ஒன்றும் இல்லைங்க, அப்படி கிடையாது. அவங்கள்ட்டையும் ரத்தமும் சதையும் தான் இருக்கு, நம்மள்ட்டையும் ரத்தமும் சதையும் தான் இருக்கு. என்ன ஒரு காரியம், அவர் செய்தது மிகப்பெரிய விஷயம், அதனால தொட்டு நம்ம கும்பிடுவோம். நம்ம கலாச்சாரம் அது, நான் தனியாக தான் சொல்லலை, நம்ம கலாச்சாரத்தை தான் சொல்றேன். அதுபோல வரலாற்றில் இடம் பெறுது அப்படின்னா அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் தான் முக்கியம். There are lessons to be learned from history. It is not just a story. எத்தனை பேர் ஹிஸ்டரி எக்ஸாம்ல கதையை விட்டுருக்கீங்க? நான்லாம் நிறைய எழுதியிருக்கேன். ஏங்க அப்படி நடிக்கிறீங்க? நீங்க எழுதுனே இல்லையா? அக்பரும் பீர்பாலும் கல்யாணம் ஆனாங்கன்னு யாராவது எழுதியிருப்பீங்களே? அவங்க 2 பேரும் ஆண்கள்ங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது கதையை கிளப்பி விட்டுறாதீங்க. இது மாதிரி நிறைய எழுதியிருப்போம். ஷாஜகானுக்கும் திப்பு சுல்தான்லாம் சேர்த்து எழுதி விட்டுருப்போம் நம்ம. அது ஒரு கதை. ஹிஸ்ட்ரினாலே நம்ம கதையை தான் அடிச்சு விடுவோம். அது ஒரு கதைங்க, ஹிஸ்ட்ரி பீரியட் தூங்கிக்கலாங்க, கிடையாது. ஹிஸ்ட்ரி இஸ் a lesson. It is to tune ourselves. வரலாற்றில் இப்படி நடந்திருக்கு, நம்ம இதில் நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா, ஆமென். நான் ஒன்று சொல்றேனே, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இதுவும் மிகப்பெரிய வரலாறு தானே, இதுல இருந்து ஏன் கத்துக்கிறீங்க? அப்போ கிடையாது. வரலாற்றுல இடம் பெறுதுன்னா அவங்க ஏதோ பெருசா செஞ்சிருக்காங்க, அதை முடிஞ்சா நீங்க பின்பற்றுங்கன்றதுதான் வரலாறு. அல்லேலூயா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஓகே, இதுதான் வரலாறு. ஓகே, செய்திக்கு போறதுக்கு முன்னாடி சிந்தை என்றால் என்ன, சிந்தையின் முக்கியத்துவம் என்னன்றதை சொல்ல வேண்டியதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா
வரப்போற பகுதி சிந்தையில நடக்க போற ஒரு காரியம். அதனால சிந்தை என்ன செய்ய முடியும், சிந்தையோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, வாட் இஸ் மைண்ட், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் வாட் கேன் மைண்ட் டூ அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இட் இஸ் மை டியூட்டி. ஆமென். ஒரு சிந்தை இப்போ மனிதனுக்கு சிந்தை இருப்பதனால தான் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? இப்போ ஒரு மனிதனுக்குள் சிந்தை இருக்கிறது, இருதயம் இருக்கிறது, சிந்தை இருக்கிறது. இருதயத்தோட கேரக்டர் என்னன்னா ஃபீலிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. ஹலோ, இருதயத்தோட கேரக்டர் என்னன்னா அன்போ சோகமோ பயமோ அந்த எசன்ஸை உங்களுக்குள்ள தூண்டி விடுறது இருதயம். ஆனா என்ன யோசிக்கணும், சிந்தைகள்ல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு பாருங்க. சிந்தைன்னு ஒண்ணு இருக்குங்க, ஆனா எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு பாருங்க. அது சிந்தையோட கேரக்டர், அதை மாற்றவே முடியாது. என்னதான் நீங்க தலைகுப்புற நின்னாலும் சிந்தையில ஏதாவது ஓடிட்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க, நீங்க எதுவுமே யோசிக்காம உட்காருங்க பாப்போம். எதையுமே யோசிக்காம, எந்த காரியமும் யோசிக்காம வெறும் அப்படியே உட்காருங்க பாப்போம். சிந்தை வந்துருச்சா? போகும்போது ஆட்டோ புக் பண்ணணும், ஆட்டோக்கு சில்லறை கிடையாது, ஜிபே தான் பண்ணணும், ஜிபே உள்ளவனா பிடிக்கணும். போகும்போதே ஹோட்டல்ல சாப்பிடலாமா, வீட்டில் போய் சாப்பிடலாமா? சரி சரி பாருங்க, இங்க ஆண்டவரோட ஒன்றிடாதீங்க. வருதா இல்லையா? இப்போ இந்த 2 நிமிஷத்துல எனக்கு ஏதாவது ஒரு சிந்தையாவது வந்ததுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஒன்னாவது வந்துருச்சு பாஸ்டர் அப்படின்னா தப்பு கிடையாதுங்க. அதுதான் கேரக்டர். எனக்கா இருந்தாலுமே எனக்கு பிராக்டிஸ் தேவை சைலன்ஸ் பண்றதுக்கு. ஸோ சிந்தையோடைய கேரக்டர் வந்து எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மைண்ட் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் எவர் இன் ஹியூமன் ஹிஸ்டரி. இட் வில் பி. சிந்தையை போல ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது, கண்டுபிடிப்பே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு ரோபோட் செஞ்சு கொண்டு வந்துட்டானுங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, 2-3 ரோபோட்லாம் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் அட்டன் பண்ணுச்சு. அது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ரோபோட் கொண்டு வரலாம், கண்டுபிடிக்கலாம், அதுக்குள்ள காரியங்களை டேட்டாவெல்லாம் ஏற்றலாம். ஆனால் இது போல ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டே பிடிக்க முடியாது மனுஷனால. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா இந்த சிந்தையால் அப்படி 0.01 செகண்ட்ஸ்ல டக்கு 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 டக்குன்னு மாற்ற முடியும் எல்லாத்தையும். ஒரு நேரத்தில் அன்பா யோசிக்க முடியும், ஒரு நேரத்தில் கொலையும் பண்ண யோசிக்க முடியும், ஒரு நேரத்தில் சோகமா இருக்க முடியும், ஒரு நேரத்தில் எய்த்து அடிக்கவும் தோணும். இந்த சிந்தையால எது வேணாலும் பண்ண முடியும். இது ரோபோட்டால முடியாது. ஹலோ, ஒரு ரோபோட்டுக்குள்ள நீங்க டேட்டாவை ஏத்திடுறீங்க. ஒருத்தர் அடிபட்டு கடந்தா நீ உதவி செய்யணும்னு, அது போய் என்ன வேணும்னு கேட்கும். ஆனா நம்ம சிந்தையில அவனை எப்படி காப்பாற்றணும், எதை கொடுத்தா அவனுக்கு உதவியா இருக்கும், இது எல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ள நமக்குள்ள ப்ராசஸ் ஆயிடும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன். ஒன்றும் கிடையாதுங்க. இந்த சிந்தை எப்படி சூப்பரா வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டேன்னு வைங்க. இப்போ நான் இயேசு கிறிஸ்துன்றேன், உங்க சிந்தைக்குள்ள எத்தனை எண்ணங்கள் அவரை பத்தி ஓடி இருக்கும். சில வேலை அடிப்பட்டது ஓடி இருக்கும், நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காக இது செஞ்சார், நம்மளுடைய ஒரே தேவன், அது இது 1000 எண்ணங்கள் அப்படி நிற்கும். ஆமாவா இல்லையா? ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துன்னு சொன்னேன், வேற எதுவுமே இல்லை. பாஸ்டர் செல்வநாதன் அப்படின்னா உங்களுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு ஓடுமா இல்லையா? சில பேருக்கு அப்படியே இங்க ஓடுறது அப்படி கண் வழியா வரும், அப்படின்லாம் வரும். ஜஸ்ட் 1 செகண்ட், 1 வேர்ட், ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். ஏதாவது சொன்னேன்னா உங்களை வந்து அவர் பார்த்தாரு சிஸ்டர், உங்க கனவுல வந்து பேசினாருன்னு எதுவுமே சொல்லல. செல்வநாதன் பாஸ்டர் தான் நான் சொன்னேன். உங்களுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள், அவர் பேசிய வார்த்தைகள், அவர் கிரீட் பண்ண விதம் டக்கு 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 டக்குன்னு ஓடுதா இல்லையா உங்களுக்கு? அதுதான் சிந்தை. மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் எவர் இன் ஹியூமன் ஹிஸ்டரி. இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் உங்க மண்டைக்குள்ள இருக்கு. ஹலோ, இங்க இருக்கு. ஆமென். இதுல முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த சிந்தையில பயமும் இருக்கு, தைரியமும் இருக்கு, விசுவாசமும் இருக்கு, தோல்வியும் இருக்கு, வெற்றியும் இருக்கு, படுதோல்வியும் இருக்கு, டிப்ரெஷனும் இருக்கு, ஹாப்பினஸும் இருக்கு, எக்ஸ்டசியும் இருக்கு, டீப் டிப்ரெஷனும் இருக்கு, மெடிடேஷனும் இருக்கு, நாட் பிரேயிங் லைஃபும் இருக்கு. ஹலோ, தியானமும் இருக்கு, ஜெபிக்கவே முடியாத தன்மையும் இருக்கு. சிந்தை அப்படி வேலை செய்கிறது. இன்னைக்கு எல்லாமே உங்க சிந்தையில ஏங்குதுன்றதுக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க. நீங்க சும்மா சொல்றேன், நீங்க சுகர் பேஷண்ட்டுங்க, நீங்க கிடையாது, வெளியில ஒருத்தர் சுகர் பேஷண்ட், டெய்லி அவருக்கு மாத்திரை எடுத்தாதான் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஆளு ஒரு டூருக்கு போறாருங்க,
ஏதோ ஒரு ஊருக்கு போறாரு, போகும்போது மாத்திரைகளை மறந்துட்டாரு, போய் எடுக்க முடியாது, அந்த ஊர்ல கடையும் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிடுவாரு, இன்னைக்கு போடலைன்னா பரவாயில்லைங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டா உடம்பு கேட்டுக்குதுங்க. இது எங்க நடக்குது? ஏன் வருஷம் முழுசும் போட்ட மருந்து அன்னைக்கு போடலைன்னா அவருக்கு ஏதாவது ஆயிருக்கணுமா இல்லையா? ஆனா வருஷம் முழுசும் போட்ட மருந்து அன்னைக்கு ஒரு நாள் அவர் சொல்றாரு, இல்லை இன்னைக்கு போடலைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னனே தான் உடம்பு கேட்டுக்குது, சர்க்கம்ஸ்டன்ஸ் சரியாயிருது, எல்லாம் சரியாயி நல்லா எழுந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. திரும்ப ஊருக்கு வந்தோடனே திரும்ப மாத்திரை போடுறாரு. ஸோ எல்லாமே இங்க நடக்குது. நீங்க சந்தோஷமா இருக்க வேணும்னு முடிவு செய்யறது இதுதான், நீங்க சோகமா இருக்கணும்னு முடிவு செய்யறதும் இதுதான். நீங்க சொல்றீங்க பாஸ்டர் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் பாஸ்டர் அப்படின்னா, அது உங்களுடைய சிந்தை, ஆண்டவர் கிடையாது. ஹலோ, ஆண்டவர் என்னைக்குமே நீங்க தோத்ததா கன்சிடர் பண்ணதே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அத இன்னைக்கு சொல்றீங்க பாஸ்டர் நான் வாழ்க்கையில தோத்துட்டேன், அது உங்களுடைய சிந்தைங்க. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் fall 7 times get up 8. It is up to your mentality. 3 தடவை விழுந்ததுக்கு அப்புறம் இதோட முடிஞ்சிச்சுன்னா அது உங்க மென்டாலிட்டி. இல்ல 3 தடவை விழுந்தாலும் பரவாயில்ல, நான் எந்திரிச்சு நிக்கவனுக்கு தான் இன்னைக்கு KFC, ஆப்பிள், நோக்கியா, சாம்சங், every great companies in the world just fall down and they just got up because of their mentality. இன்னைக்கு உங்களோட ஒருத்தன் சிறந்தவன் இருக்கான், ஒருத்தன் தலைமையில இருக்கானா, அவன் கீழே விழுந்தவன், சும்மா அப்படியே ஜெயிச்சு யாரும் அவனை தூக்கி வைக்கல, கீழே விழுந்தவன் தோல்வியை ஒற்றுக்கொள்ளாமல் எழுந்து நின்னவன் தான் அங்க தலைவனா நிக்கிறான். தோல்வியை ஒத்துக்கொண்ட நம்ம எல்லாம் கீழே உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வித்தியாசம் தான் தலைவனுக்கும் பின்பற்றவனுக்கும், சிந்தை, வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். சோ சிந்தையால என்ன வேணாலும் செய்ய முடியும், என்ன காரியங்கள் வேணாலும் செய்ய முடியும். சிந்தையை மோசமா பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பயங்கர மோசமா பயன்படுத்தலாம். அதே சிந்தைய தியானத்துக்கும் தர்மத்திற்கும் அர்ப்பணிச்சீங்கன்னா அத மாதிரி ஒரு சிந்தை இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சோ இந்த சிந்தையில இன்னைக்கு அவ்வளோ காரியங்கள் ஓடிட்டே இருக்கு. காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குறதுக்குள்ள எத்தனை சிந்தைகள் ஓடிடுது, எத்தனை எண்ணங்கள் ஓடிடுது. நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க டெய்லி சமைக்கிற ஆட்கள் பெண்கள், ஆமாவா இல்லையா? ஒன்றும் இல்லை, எப்பவும் நார்மலா பூட்டுற சிலிண்டரை நீங்க பூட்டிட்டு தான் வரீங்க. ஆனா பூட்டணுமா இல்லையா, வெடிக்குமா வெடிக்காதா, பத்திருமோ பத்தாதா அப்படின்ற கேள்விதான் ஏங்க உங்களுக்கு வருது? எண்ணங்கள் டெய்லி நடந்தாலும் உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் ஓடுது இல்ல. சிலிண்டர் ஆஃப் பண்ணணுமா இல்லையான்னு தெரியலையே, சரி வெடிச்சாலும் வெடிக்கிட்டான், அந்த ஆள் தான் வீட்டில் இருக்காரு. சும்மா ஜோக்குக்கு சொன்னாங்க, இதை பெருசாக்கிறாதீங்க. பாத்ரூம் லைட்டை எப்பவும் ஆஃப் பண்ணிட்டு வரீங்க, வந்தாலும் பெட்டில் படுத்துட்டு ஒரு யோசனை வருதா இல்லையா, ஆஃப் பண்ணனா இல்லையா, எழுந்து போகிறதுக்கு மாற்றமா இருக்கு, ஆண்டவரே தேவதூதர்கள் அனுப்பி ஆஃப் பண்ணுங்க. இப்படிலாம் ஜோம் பண்ணுறீங்களா நீங்கள்? உங்கள் பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ண ஆண்டவர் தேவதூதர்கள் வச்சிருக்காரு. டோன்ட் டூ தட். ஓடுதா இல்லையா இன்னைக்கு எண்ணங்கள்? பூட்டை போட்டு வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் பூட்டை போட்டோமா இல்லையான்னு ஏன் தோணுது உங்களுக்கு? எண்ணங்கள் டெய்லி நடக்கிற விஷயம், டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ். 20 வருஷமா நீங்க தான் பூட்டு போடுறீங்க, 20 வருஷமா போட்டு 21வது வருஷத்துல பூட்டணுமா இல்லையான்னு ஏன் வருது? எண்ணங்கள் keeps on running, keeps on going, keeps on doing something in your mind. என்னைக்குங்க உங்க மைண்ட் ரெஸ்ட் எடுக்குது? தூங்கும் போது மட்டும்தான். அதனாலதான் சொல்லுவாங்க தூக்கம் ஒரு மனுஷனுக்கு மிகவும் அவசியம்னு. ஆமாவா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு சராசரியா 8 மணி நேரம் தூக்கம் தேவை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. நீங்க சும்மா ஒரு நாள் அப்சர்வ் பண்ணி பாருங்க, எந்த வேலையும் செய்யாம என் சிந்தை என்னதான் பண்ணுதுன்னு ஒரு நாள் முழுசும் யோசிச்சு பாருங்களேன். ஓடிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்று பணத்து பின்னாடி ஓடும், இல்லை அவன் என்னை எப்படி பேசிட்டானேன்னு ஓடும், இல்லை எப்படி பழி வாங்கலான்னு ஓடும், இல்லை எப்படி இவனுக்கு ஜபத்தில் ஒரு பாயாசத்தை போடலான்னு ஓடும். இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கு சிந்தை. ஆமாவா இல்லையா? பண்ணுதா இல்லையா உங்க சிந்தை? டக்கு 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 டக்குன்னு ஹார்ட் பீட்டோட வேகமா இன்னைக்கு உங்க சிந்தை வேலை செய்யுது. இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரே நேரம் தூக்கம் மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் வெரி டஃப். யூ நீட் பிராக்டிஸ். ஒரு சாம்பார் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரம் பிராக்டிஸ் தேவை. ஆமாவா இல்லையா?
காய வெட்டுறதுக்கு பிராக்டிஸ் தேவை, சரியா போடுறதுக்கு பிராக்டிஸ் தேவை, உப்பு அளவே ஸ்பூன் வச்சு அளவு எடுக்காம கையிலே இப்படி போடுறதுக்கு பிராக்டிஸ் தேவையா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ். அது போல உங்க சிந்தையை எதுக்கும் இடம் கொடுக்காம வைக்கிறதுக்கு யூ நீட் பிராக்டிஸ். அதுதான் ஃபாஸ்டிங், அதுதான் பிரேயர். அதுக்கு தான் அமைதியா உட்காரணுன்றது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நமக்கு பிரேயர்லயே சிந்தை ஓடிட்டு தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். பிரேயர்ல இல்ல பாஸ்டர், ரொம்ப சமாதானமா நான் எது பின்னாடி ஓடாம உட்காந்துருக்கேன் நீங்க சொல்லிருங்க பாப்போம் என்கிட்ட. பிரேயர்லயும் உங்க சிந்தை ஓடிட்டு தான் இருக்கு. ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும், நாளைக்கு பில்லு கட்டணும், நாளைக்கு அதை கட்டணும், இப்படியே ஓடிட்டே இருந்தா எப்போ நீங்க சமாதானமா இருப்பீங்க? அதனாலதான் இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்தாச்சு, தைரியத்தை இழந்தாச்சு, விசுவாசத்தை இழந்தாச்சு, பரிசுத்தத்தை இழந்தாச்சு, எல்லாவற்றையும் இழந்து நீங்க யாராவது உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு தேடுறீங்களே தவிர நீங்களா ஜெபம் பண்ண மாட்டேன்றீங்க. இதுதான் காரணம். உங்களால ஜெபிக்க முடியவில்லை ஏன்னா நீங்க ஏதோ பின்னாடி ஓடிட்டு உங்களால டயர்ட் ஆயிருதா, உங்களுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்களான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், கெட் அப், wake up. You can do innumerable things, unimagined things. You are capable. உங்களால சாத்தியம் இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அத நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவன் சொல்லியிருக்காரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான். சோ உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. இங்க நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும். ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்ம வசனம் வாசிச்சோம். கர்மேல் பர்வதத்துல ஒரு சேலஞ்ச் நடக்குது. சேலஞ்ச், ஐ லவ் சேலஞ்ச். காம்படிஷன், சேலஞ்ச். என்ன அப்படின்னா, மழைய பெய்ய வச்சுட்டாரு எலியா ஜெபம் பண்ணி, ரதத்து முன்னாடி ஓடியும் காட்டிட்டாரு. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டானுங்க? எலியாவா பாகால் தீர்க்கதரிசிகளா? ரெண்டு பக்கம் கால் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்தா ஆண்டவர் பக்கம் வந்துடணும், இல்ல போனா பாகால் பக்கம் போயிடணும். ஆமாவா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு வசனம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்மளெல்லாம் ரொம்ப பயமுத்துவாங்கல்ல, வந்தா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துரு, இல்ல அங்கிட்டு போயிரு, ரெண்டு பக்கம் இருந்தீங்கன்னா ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டுருவாரு அப்படின்லாம் பயமுத்திருக்காங்க எங்களை. நான் என்ன சொல்றேன், அது தப்பு. வந்தா தேவனோட விசுவாசமா, அன்பா, பரிசுத்தமா இதுல சாஞ்சிருங்க, 9 கனிகள்ல. இல்ல பயத்துக்கோ அதிகாரத்துக்கோ உலக இச்சைகளுக்கு இடம் கொடுப்பேன்னா அங்கிட்டு சாஞ்சிருங்க. ரெண்டுமே இல்லைன்னா ஆண்டவர் எதுக்கும் பதில் தர மாட்டார், கதவியும் தட்ட மாட்டார். ஆமென். சாஞ்சா ஒரு பக்கம் சாஞ்சிடணும். சோ இங்க சண்டை நடக்குது. இவ்வளவும் எலியா கோபம் வருமா வராதாங்க? ஆண்டவர் வந்து அத்தனை வருஷம் கழிச்சு மழையை கொடுத்துருக்காரு அவர் ஜெபம் பண்ணி. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு மகிமைன்னு சொல்லணுமா வேண்டாமா? இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு ஆண்டவர் கொரோனாவை நிறுத்தணும்னு நீங்க எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க? ஆண்டவருக்கே நன்றி சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்லாம இல்லைங்க திரும்ப வருங்க, நாங்க இருந்தாலும் மெடிக்கல் சயின்ஸை பாத்துக்கிறோம் அப்படின்னா ஜெபம் பண்ண எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஏங்க நாங்க உயிரை கொடுத்து நைட்டு ஃபுல்லும் ஜெபம் பண்ணா நீங்க எங்களை மதிக்காம போறீங்களா? எங்களை விடுங்க, ஆண்டவருக்கு மதிப்பு இருக்கா இல்லையான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அது போல இங்க எலியா கோவம் வந்துருச்சு. ஏண்டா நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்குலாம் மழையை கொடுத்துருக்காரு, நீங்க என்னமோ அசால்ட்டா மதிக்காம போறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆகாப்ட்ட சொல்லி கூப்பிடுறா உன் பாகால் தீர்க்கதரிசிகளை, இன்னைக்கு 1 இல்ல 2 பாத்துருவோன்ட்டார். 1 நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். மாமியார் மருமகள் டைலாக் இது. என்ன பேசினதே கிடையாதா? கோட்டை விரிச்சு 1 நீ இருக்கணும், அதெல்லாம் நடக்கும். சரி சண்டை போட வர, ஓகே லிசன் அப்படின்னு பயங்கர கோபமா கூப்பிடுறாரு. என்னங்க ஒரு தீர்க்கதரிசி இப்படிலாம் பேசலாமாங்க? அன்பின் தேவனுக்கு வேலை செய்யறாங்க, கருணையின் தேவனுக்கு வேலை செய்யறாங்க, ஒரு தீர்க்கதரிசி இப்படிலாம் பேசலாமா? அப்போ எலியா தீர்க்கதரிசியா? உண்மையான தீர்க்கதரிசியா? மனுஷனே கிடையாதுங்க, தீர்க்கதரிசியே கிடையாது. அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்க, நீங்க முற்றிலும் தவறு. என்னைக்கு அநீதியோ அக்கிரமமோ நடக்குதோ, ஒருவனுக்குள் தேவன் உண்மையாக இருந்தால் அவன் அப்படியே பொங்கி எழுந்து அந்த அக்கிரமத்தை ஒண்ணும் இல்லாமல் அழித்து விடுவான் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி. இது ஹிஸ்டரியில நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஹலோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, உங்க இயேசு கிறிஸ்து வச்சு
ஜெப ஆலயத்துல எல்லாரும் வித்துக்கிட்டு இருக்கும் போது ஏங்க அவங்க அன்பின் தேவன் பா, எப்பா இதெல்லாம் விற்க கூடாதுப்பா, நல்ல பிள்ளைல வெளியே எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லங்க. அன்பின் தேவன், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், நீடிய பொறுமை, சாந்த குணம், இதெல்லாம் தானே தீர்க்க தரிசனம் அவருக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து பண்ணிருக்கலாமா இல்லையா? வேண்டாம்ப்பா, இங்க வச்சு புறாலாம் விற்காதீங்கப்பா, ஆண்டவர் மனசு வேதனைப்படும், ஆண்டவர் அழுவாருப்பா. சிலர்லாம் சொல்லுவாங்க, என்னையும் ரோஷன்லாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆக்கியிருக்காங்க இந்த வார்த்தையை சொல்லி, இப்படிலாம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அழுவாருப்பா, ஜீசஸ் வில் கிரை அப்படின்னு. ஐயோ, அவர் எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாரு, இப்படியே வரைஞ்சு வைக்க வேண்டியது நம்மளுக்கு. ஓகே, அதை விடுங்க. ஆண்டவர் சொல்லிருக்கலாமா இல்லையா? என்னங்க பண்ணாரு ஆண்டவர் ஜெப ஆலயத்துல? என்ன பண்ணாரு? நான் சொன்னா நான் உருவாக்குனேன்றீங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணாரு? சாட்டைய உருவி அட்டி வெளுத்துட்டாரு. தகிடத்தக்க செய்க, சிறப்பான செய்க, இந்த மொழியில சொல்லணும்னா வெளுத்து வாங்கிட்டார். நாங்க இல்லாம போயிட்டேனேன்னு ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா நானும் ஒரு பகுதி எழுதுறேன்னு சொல்லி வேற எதையும் எழுதியிருக்க மாட்டேன். நீங்க 12 பேரை பார்த்தா என்ன, சூஸ் பண்ணா என்ன, நீங்க எல்லாம் 4 பேர் அதை எழுதுங்க, நான் நீர் அடித்ததை மட்டும் எழுதுறேன்னு டீட்டெயில்டா எழுதியிருப்பேன். நான் வெளுத்துட்டாருங்க ஆண்டவர். நீங்க எல்லாம் உங்க அன்பின் தேவன் எப்பவும் பாருங்க, ஆண்டவரை ஒரு சோக மூஞ்சில எல்லாரையும் அடிச்சுட்டாங்க அப்படின்னு இப்படியே ஆண்டவரை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? எல்லார் வீட்லயும் ஆண்டவருக்கு ஒரு மாலை மாட்டி ஆண்டவர் இப்படி இருப்பாரு. ஆமாவா இல்லையா? என்ன நான் பொய் சொல்ற மாதிரி பாக்குறீங்க? எப்ப பாரு ஆண்டவர் ஒரு சோகமான கேரக்டராகவே பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் எவ்வளவு கம்பீரமான ஆள் தெரியுமாங்க? நடந்து வரும் போதே ஆமாவா நடுங்கணும் அந்த காலத்துல. ஏன்னா உண்மையை பேசி ஆண்டவரை தனக்குள்ளே வெளிப்படுத்துறதுனால அவன் அவர்கிட்ட பேசவே நடுங்கினானுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவர் எப்ப பாரு ஒரு ஆட்டுக்குட்டி அடி வாங்கின மாதிரியே இப்படியே வச்சிருக்கோம். அடி வாங்கிட்டாருன்னு அவருக்கு ஒரு மாலையை வேற போட்டிருக்கான். அவர் தான் உயிர் தெழுந்துட்டார்ல, அப்புறம் எதுங்க மாலை போடுறீங்க அவருக்கு? அநியாயம் பண்ணாதீங்க, இனிமேட்டு இப்படியே வச்சிருக்காங்க ஆண்டவரை. பண்ணாதீங்க, அதெல்லாம் உரிச்சிட்டாரு. அது போல சம்பவம் இங்க நடக்குது. இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்சு பொதுமக்களையும் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா தனியா நடந்த மக்கள் என்ன சொல்லிடுவாங்க, எலியா 450 பேர்லயும் காலையும் உளுந்து நீங்க தோத்ததா நடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு மக்கள் இல்லாத கதையும் கிளப்புவாங்க. ஆமாவா இல்லையா? கிளப்புவாங்களாம் மாட்டாங்களா? சும்மா எதைய இன்னும் கதையை கிளப்பிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் சமாதியில அவர் வாட்சி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இதை நம்பிட்டு இருக்கீங்க? மக்கள் கிளப்பிட்டே தான் இருப்பாங்க. ஏன் இப்ப கூட கிளப்புறாங்க. பாஸ்டருக்கு வந்து நம்ம கால்டன் பாஸ்டர் இருக்கார்ல, ஒரே ஃபாரின் காசுங்க. அதான் விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கார்லாம் பாத்தீங்கல்ல, விளையாடுது பணம் அப்படின்னாங்க. என் வீட்டுக்கு வாங்க, என் அக்கௌண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. மக்கள் பொருளையை கிளப்பிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றை போட்டு அசை போட்டுட்டே இருக்கணும் வாயில. அதனால மக்கள் பொருளையை கிளப்புற மாதிரி மக்கள் கிளப்பிருக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்களையும் கூப்பிட்டாச்சு ஆதாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்சு. என்ன சேலஞ்சு? நீ ஒரு தகன பலி செலுத்து, நான் ஒரு தகன பலி செலுத்துறேன், வானத்திலிருந்து அக்கினி பட்சித்து போடுறதே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவன் பக்கமே தேவன் நிக்கிறான் என்று ஒத்துக்கொள்ளுங்க. இது நடந்துருச்சுன்னா மக்கள் எல்லாரும் சாஞ்சிடணும்னு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிட்டாருங்க எலியா. பயம் இருக்குமா இருக்காதா கொஞ்சமாவது? நீங்க பண்ணுவீங்களா 450 பேரை எடுத்து? ஹலோ, நான் உங்கள்கிட்ட தான் பேசுறேன். முழிச்சிருக்கீங்களா? ஷலோம், பிரைஸ் லார்ட். ஒன்று ஆம் சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. ஆமே. நீங்க இன்னைக்கு வெளியில போய் சேலஞ்ச் பண்ணுவீங்களா ஒரு 450 பேரை எதிர்த்து? பாஸ்டர் 450 பேருக்கு நான் எங்க போனா நான் கூட்டு வரேன், வண்டியா நான் வந்து இறக்குறேன் 450 பேரை, நீங்க சேலஞ்ச் பண்ணுவீங்களா? ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெய்யற மாதிரி இருக்கு. உங்கள்கிட்ட யார்கிட்ட தைரியம் இருந்தால் எனக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு போங்க. ஒன்று இடியோட மழை பெய்யறதா நான் இப்போ ஜோம் பண்ணுறேன் பாஸ்டர், இல்லை இன்னைக்கு மழையே பெய்யாமல் நான் ஆக்கிடுறேன் பாஸ்டர், என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போங்க. பண்ணுவீங்களா? நானே பண்ண மாட்டேங்க. நானே கொஞ்சம் யோசிப்பேன், பண்ணணுமா ஆண்டவரே? நான் ஆண்டவரை தான் கேட்பேன், கேட்டுட்டு தான் பேசுவேனே. இங்க அவர் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை. நேரடியா கூப்பிட்டு நீ செலுத்து, நான் செலுத்துறேன், எவன் இது ஏற்கப்படுதோ அங்க ஆண்டவர் நிக்காருன்னா. இப்போ எலியாக்கு ஒரு சிஷ்யா இருக்கான்,
ஆமாவா இல்லையா? யார் அது? எலிசா. எப்படி இருந்திருக்கும்? நானா இருந்தா பெட்டி படிக்கையெல்லாம் ரெடி பண்ணி தயாரா பின்பக்கம் ஒரு ரூட் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஐயா நடக்கலைன்னா என்னையும் சேர்த்து மொத்திடுவானுங்க 450 பேரு. ஆளா இவரை கழட்டி விட்டு ஓடிடுமாப்பா. பண்ணுவோமா இல்லையா? நீங்கெல்லாம் பண்ண மாட்டீங்களா? நீங்கெல்லாம் விசுவாசமான ஆட்கள். வெரி குட். நான் இருந்தா பண்ணியிருப்பேன். நான் நிச்சயம் பண்ணியிருப்பேன். பிளான் பி வச்சிருந்திருப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணி விட்றேன். இல்ல பிளான் சி பண்ணி வச்சிருந்திருப்பேன். எல்லாரும் அங்க பாருங்க ஆண்டவர் வரான்னு சொல்லி நானே தீயப்படுத்தி போட்டிருப்பேன். தப்பிச்சிருவோம் பிரச்சனையில இருந்து. ஓகே, சீரியஸான சேலஞ்சு. நேருக்கு நேரம் மோதுறாங்க. சொல்லிட்டாரு உடனே, சரிப்பா நீங்களே ஜோம் பண்ணுங்க அப்படின்னோடனே அவனுங்க பண்றானுங்க அதையும் இதையும் சொல்லி பாகாலுக்கு அப்படியா இப்படியான்னு மத்தியானம் வரைக்கும் ஒன்றும் நடக்கல பாகாலுக்கு. உடனே எலியா என்ன பண்ணணும்? நம்ம தீர்க்கதரிசிகளோ நம்ம கிறிஸ்தவர்களா என்ன ஆண்டவர் பண்ண சொல்லியிருக்காரு? சத்துருக்களை சிநேகிகள் பகைவர்களை மற்றவனை கூட ஓட்டாதன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா கிறிஸ்தவத்துல? இவர் நேருக்கு நேரா போய் எலியா மாக்டுன்னு இருக்கு அவங்கள. என்னடா டே நடக்குமாடா அப்படின்னா எப்படி இருக்கும் அவனுங்களுக்கு? அவன் இந்த சேலஞ்சே வேண்டான்னு சொல்லிட்டு எலியாவை அடிச்சு போட்டிருக்கலாம், ஒன்றும் நடந்திருக்காது. இவரு போய் அசால்ட்டா கூட எவனும் இல்லைங்க, போய் அவனுங்க 450 பேரை ஓட்டு எடுக்கிறாரு. நடந்துச்சா என்ன? அவங்க ஆண்டவர் தூங்கிட்டு இருக்காரு போலயே. காஃபி ஆத்தி குடிக்கிறாரா, என்ன பண்றாரு அப்படின்னு எலியா கேட்கிறாரு. நீங்க நம்பலையா? வசனம் இருக்கு, அதை கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணினா மாக்டு ஓட்டி எடுத்து தமிழ்ல சொல்லுங்க. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. கத்தி கூப்பிடுங்கடா, அவன் கடவுளா? அவன் தியானத்தில் இருப்பான். அவன் வந்து தியானத்துல இருக்கான், அல்லது அலுவலாய் இருப்பான், ரைட், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், எங்கேயாவது கோச்சிட்டு போயிருக்க போறான்பா, அல்லது தூங்கினாலும் தூங்கிருப்பான் அவங்க கடவுள். அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். என்னங்க இது? சரியான கலாய், செம்ம சந்தோஷம். எனக்கு இந்த வசனம் தான் ரொம்ப பிடிச்ச வசனம். அதுலயே நேருக்கு நேரா போய் என்னடா அவங்க ஆண்டவர் தூங்கிட்டாராடா டே, என்னடா டே, எங்க அண்ணன் இல்லாம போயிட்டான், அவன் தான் ரசிப்பான், என்னை ரொம்ப வெறுப்பேத்துறது அவன் தான், ரொம்ப டீஸ் பண்ணுவான் சின்ன வயசுல அவனை அப்படின்னு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்த காலம் போயிருச்சு. இப்போ ரொம்ப பண்ணுவான், ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ டீஸ் பண்ணி விட்டுருவான். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரிக்கெட் விளையாடுவோம் நாங்க 2 பேர் தான், அப்ப ஹேனா கிடையாது. அவன் அடிச்சா ரன்னுங்க, 4 ரன்னுன்றுவான். நான் கஷ்டப்பட்டு அவனை ஜெயிக்க போற நேரத்துல டே நான் விளையாட்டுக்கு வரலடான்றுவான். எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆளு என்னையாடா அப்படி பண்ணுன அப்படின்னு வந்து அப்ப நான் WWலாம் பார்ப்பேனா, போய் அடிக்கலாம் மாட்டேன், ஒரே இடத்துல நின்று முறுக்கிட்டு இருப்பேன் நரம்பெல்லாம். அப்போ என்ன பண்ணுவான் அந்த ரோசன் பையன், அமைதியா போகணும்ல, வேணுக்குள்ளே முன்னாடி கால்ட்ட நரம்பெல்லாம் எதுவும் ஆயிராமடா அப்படின்னுவான். ரொம்ப இன்னும் அப்படியே டேம் பண்ணிட்டே இருப்பான். குரங்கு புண்ணு ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சிறப்பா பண்ணுவார் அதுல. அப்படி பண்ணி என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுவான் சின்ன வயசுல. அது மாதிரி இங்க எலியா வந்து உங்க குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? ஆசீர்வதிங்க, சபிச்சிடாதீங்க, அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க, அதான் சொல்றேன். எலியா வந்து என்னடா டே தூங்கிட்டு இருக்க போறான்டா அவங்க கடவுள், ஏன் பயணம் போயிட்டானா, டூருக்கு போயிட்டானா அவங்க ஆளு, இல்லை என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கான், தியானத்துல இருக்கானா, கொஞ்சம் கத்தி எழுப்புங்கப்பா அப்படின்ட்டு. ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் எலியா என்ன பண்றாரு, அந்த ஆல்டர் உடஞ்சிருச்சு. எலியா அதை சரி பண்ணிட்டு மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, என் பக்கம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டுட்டு கடாவை வெட்டி மேல வச்சாச்சு தகன பலிய. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? உட் எல்லாத்தையும் வச்சாச்சு, சுத்தி கேப் கொஞ்சம் ரெடி பண்ணி 3 முறை தண்ணி ஊத்துறாங்க. ஹலோ, இந்த விறகுல மார்டின் அங்கிளுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அங்கிள் 3 தடவை ஒரு விறகுல தண்ணி ஊத்துனா அது எரியுமாக்கு? வாய்ப்பே கிடையாது. கேட்டுக்கிட்டீங்களா? வாய்ப்பே கிடையாது, எரியவே எரியாது. 3 முறை பக்கெட்டா ஊத்துறானுங்க. 3 முறை ஊத்துறதுக்கு அப்புறம் எலியா நின்று அடுத்த மத்தியான வேலை வரைக்கும் பிதாவாகிய தேவனே, பிதாவாகிய குமாரனே, டி பாபா பாபா பாபான்லாம் பண்ணவே இல்லை. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் 2 சென்டென்ஸ் தான், 2 சென்டென்ஸ். அக்கினி தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தண்ணி வச்சிருந்த தகன பலி
எல்லாத்தையும் பட்சித்து போட்டதுன்னு வரலாற்றுல இருக்கு. ஆமே, ரெண்டே வார்த்தை. நான் சொல்றேனே, முக்கியமான பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நான் அவங்களோட குறைவு, இவங்களோட குறைவு, என்னால் இதுதான் முடியும், என்னால் அதுதான் முடியும், என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் நான் 2 லைன் தான் ஜெபம் பண்ணேன். உங்கள் 2 லைன் போதும் ஆண்டவர் உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு. ஆமே, உங்கள் 2 லைன் போதும் ஆண்டவர் உங்கள் எல்லா அற்புதத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு. விசுவாசமாக மட்டும் இருங்க. ஆமே, உங்கள் விசுவாசத்தை மட்டும் இழந்துடாதீங்க. 2 லைன் போதும் ஆண்டவர் உங்கள் பக்கம் திருப்ப. வீண் வார்த்தைகள் ஆண்டவருக்கு வேண்டாம். உண்மையா விசுவாசமான வார்த்தைகள். உண்மை நான் நம்பி இருக்கேன், நீங்க செய்வேன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். எதை எங்க இறக்கணும், எதை எங்க ஏத்தணுமோ அதை சரியா செஞ்சு உங்க கையில ஒப்படைச்சிருவார். ஹல்லேலூயா. So don't lose hope. அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. பச்சித்து போட்ட உடனே எப்படி இருந்திருக்கும்? நான் பிளான் எல்லாம் விட்டுட்டு ஆளா எந்திரிச்சு கத்திருப்பேன், ஐயா நான் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு இருப்பேன். ஆமாவா இல்லையா? நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? உங்க ஐயா சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் பாடி இருப்பீங்களா இல்லையா? நான்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா எலியா என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவருக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு 450 பேரையும் வெட்டி போடுங்கள் அப்படின்ட்டார். ஒருத்தனும் தப்பிக்க கூடாது, 450 பேரையும் புடி அப்படின்னு 450 பேரையும் வெட்டி சாய்த்த எலியா கர்மேல் பர்வதத்தில் அவருடைய சிலையே இப்படிதான் இருந்தது, கத்தி வச்சுட்டு. ஆமென். ஒரே ஆள் 450 பேரை வெட்டி சாய்ச்சிருக்காரு. ஒரே ஆள். செய்தவர் அவர் அல்ல, செய்தது அவர் உடல் கிடையாது, செய்தது அவர் பலம் கிடையாது, செய்தது அவருக்குள் இருந்த தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். Don't forget that. நீங்க யாரும் அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை உங்களோட பெருசு கிடையாது, உங்களுக்குள்ள இருப்பவரே பெரியவர். ஆமென். உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்றதை நிறுத்திட்டு பிரச்சனைகிட்ட உங்க ஆண்டவர் எவ்வளவு பெருசுன்னு சொல்ல ஆரம்பிங்க. அதெல்லாம் நடுங்கிட்டு ஓடட்டும். ஆமென். Such a beautiful chapter. 450 பேரையும் வெட்டி சாச்சிட்டார். This is a history. சரி, எக்ஸலண்ட் ஹிஸ்டரி. சைக்காலஜிக்கலா வரும், ஸ்பிரிச்சுவலா இது வரலாற்றுல இடம் பெற்றிருக்குன்னா, தேவன் எப்ப பார்த்தாலும் ஆவியை பத்தி பேசுறாருன்னா, இந்த சம்பவம் என் ஆவியில என்ன குறிக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கேரக்டர் எல்லாம் நம்ம டீகோட் பண்ணிரும். எதுக்கு கேரக்டர்ஸ் பேர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. எலியானா ரட்சிப்புன்னு அர்த்தம், காட் ஆஃப் மை சால்வேஷன் அர்த்தம். ஹலோ, எலியானா ரட்சிப்புன்னு அர்த்தங்க. ஆமென். நீங்க வேணா, நீங்க நம்பலனா நான் உருவாக்குறேன்னு நினைச்சீங்கன்னா டைப் இட் இன் கூகுள். வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் எலியா இன் ஹீப்ரூ ஆர் எலியா இன் இங்கிலீஷ்? யூ வில் கெட் தி ஆன்சர், காட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பு, ரட்சிப்பின் தேவன். ஆமென். ஓகே. பாகால், பால் அப்படின்ற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஐடில், மாஸ்டர், ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது மாஸ்டர்னா முதலாளி. ஐடிலுக்கு தமிழ்ல என்ன? அது ஒரு நல்ல வார்த்தை பைபிள்ல இருக்குமே. வாட் டஸ் இட் மீன்? ஐடில். ஐடில்னா என்ன தமிழ்ல? யாருக்கு தெரியலையா? ஐடில், it's a nice word. It's a nice word. Just a minute. Give me a minute. Let me find out. சிலை வழிபாடு. Thank you. சிலை வழிபாடு. Idolism. சிலை வழிபாடு. I'll put a point here. Whatever religion you are, statue worshipping is wrong. எந்த மதமாக இருந்தாலும் சரி, சிலை வழிபாடு தவறு, செய்யக்கூடாது. மாற்றிக்கொள்ளுங்கள், தவறு. அது உவமைகள், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கதாபாத்திரங்கள், ஒரு வரைபடம். கடவுள் அதில் இல்லை. அவரை இவ்வளோண்டு ஒரு சிலையில் அடைக்கிறாதீங்க. அவர் மகாபெரிய தேவன். Don't do that. Okay, listen. பாகால் என்றால் சிலை என்று அர்த்தம். பாகால் என்றால் முதலாளி என்று அர்த்தம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எலியானா ரட்சிப்பு, பாகால்னா சிலை, சிலை இல்லைன்னா முதலாளின்னு அர்த்தம். ஓகே. அங்க ஆல்டர்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, பலிபீடம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பைபிள் படி பலிபீடம்னா என்ன? நம்ம தாங்க பலிபீடம்.
நம்மளை அர்ப்பணித்து அவரிடம் பலி செலுத்துங்கள்னு சொல்றோம்ல, இது பலிபீடம். அல்லேலூயா, பலிபீடம். சோ இதுதான் அங்க பட்சிக்கின்ற அந்த நெருப்பு தேவனுடைய காரியம். ஏன்னா நானே ஒளியா இருக்கிறேன் தேவன் எல்லா இடத்துலயும் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஃபயர் அப்படின்னாலே தேவனுக்கு தான் அதை ஒப்பிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? முற்செடியில ஆண்டவர் எப்படி தோன்றினார்? ஒளியாய் தோன்றினார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நானே உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஒளி. லைட்டுனாலே அது இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தான். லைட்டுனாலே, ஃபயர்னாலே, ஃபயரும் அதானே பிதாவானவர் தான். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம டீகோட் பண்ணோம். எலியா ரட்சிப்பு, நம்ம ஆவியில ரட்சிப்புன்ற ஒரு காரியம் இருக்கு. 450 பேரை எய்த்து நிக்குது, சேலஞ்ச் பண்ணுது. இந்த 450 பேர் யார்? பாகால் தீர்க்கதரிசிகள். பாகால் யாரு? முதலாளி, சிலை அப்படின்னு நம்ம படிச்சோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சிலையும் முதலாளியும் யாருங்க? நான் இப்போ உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? என் முதலாளி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவீங்க. ஆனா நம்மளுடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நம்மளுடைய முதலாளி பணம், பெருமை, புகழ், இச்சை, காமம், கோபம், அகங்காரம். இதுதான் இன்னைக்கு முதலாளியா இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு சிலை வழிபாடு நம்ம தப்பு. ஒரு சிலையை வச்சு நாங்க கும்பிடல பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவ ஒரு சிலையா நாங்க பார்க்கல, ஒரு இமேஜை நாங்க வைக்கலன்னா, நீங்க பணத்தையும் பெருமையும் முதல் கொண்டு வச்சு அதை முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அதுவே சிலை வழிபாடு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க சொல்லலாம் பாஸ்டர் நான் அதெல்லாம் பண்ணலன்னா, நீங்க உங்களுக்கு அறியாமலே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பணத்து பின்னாடி ஓடுறதோ, உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கறதோ, உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கறதுனா எப்படி சொல்றேன்னா முக்கியத்துவம் ஜாஸ்தி கொடுக்கறது சொல்றேன். இதுவே பிரதானம், இது இருந்தாதான் எனக்கு முடியும்னா நீங்க சிலை வழிபாடு பண்றீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம்? நான் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய விளையாட்டு, என்னுடைய கெரியர் எனக்கு முக்கியமா இருந்தது. ஸோ என் விளையாட்டை நான் ரொம்ப முக்கியத்துவமா வச்சிருந்தேன். நான் செய்த சிலை வழிபாடு. ஐ வில் அக்செப்ட் ஆன் ஸ்டேஜ். ஐ டிட் ஐடியலிசம். ஃபுட்பால் வாஸ் மை ஐடியலிசம். இன்னைக்கு ஃபுட்பால்ல ரொனால்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் ஐடியலிசம். ஐ பிரைஸ் அ மேன். ஐடியலிசம். நான் சொல்லலாம் எனக்கு பிடிச்சதுனால அவரை நான் சொல்றேங்க. ஐடியலிசம். I give more importance than self. இன்னைக்கு உங்களுக்கு எம்ஜிஆர், சிவாஜிலாம் ஒரு காலத்தில் பிடிச்சதா இருக்கும். இப்போ என்னமோ எனக்காக நடிப்பீங்க, பிடிக்காது பாஸ்டர் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஒரு ஓரத்தில் எத்தனை பேருக்கு எஸ்பிபி பிடிக்கும்? ஐ லவ் எஸ்பிபி. நம்ம பிடிக்காதா? என்ன இன்னும் கேட்டது கிடையாது. எங்கேயாவது ஒரு ஓரம் கேட்டாலும் இந்த தேகம் மறைந்து இசையாய் மலர்வேன் பாஸ்டர் வராரு, கை தட்டி பாடி. இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா அதெல்லாம் கேட்டு ஒரு காலத்தில் மனசு உடஞ்ச நேரம் பாடல்கள் கேட்டு ரசித்த காலங்கள் உண்டு. அதையே மறைக்கிறீங்க. அதெல்லாம் இட்ஸ் ஹியூமன் நேச்சர். பி ஃபைன் வித் இட். ஓகே, டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் கில்ட். ஐயோ அது கேட்டதுனால நான் நரகம் போயிடுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதை நான் இன்னொரு நாள் விளக்குறேன், அதுக்கு என்ன விளக்கம்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒத்துக்கோங்க. அது ஒன்றும் தப்பு. எனக்கு எஸ்பிபி பிடிக்கும், முகமது ரஃபி பிடிக்கும். முகமது ரஃபி ஒரு ஹிந்தி பாடல்கள் பாடக்கூடிய ஆள், சூப்பராக பாடுவார். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஆமென். ஸோ இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம வைக்கும் போது தட் இஸ் ஐடியலிசம், வழிபாடு. ஆமாவா இல்லையா? முக்கியத்துவம் நம்மளை நம்ம நேசிக்கிறத விட அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம். வசனங்கள் நேசிக்கிறத விட முக்கியத்துவம். இன்னைக்கு சரி பாஸ்டர் இதெல்லாம் நாங்க பண்ணல பாஸ்டர்னா, தேவனுக்கு உண்மையா இருக்குன்னா பயம்ன்றது நீங்க மிகப்பெரிய சிலை வழிபாடுங்க. இன்னைக்கு சிம்டம்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அது சிலை வழிபாடுங்க. பாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் ஆனா எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வழிபாடு. ஆமாவா இல்லையா? வழிபாடு. அது போல இங்க 450 பேரு வழிபாடுன்றிருக்கே. இந்த 450 பேர் நம்ம ஆவியை குறிக்குதுன்னா, இந்த 450 எங்க இந்த சிந்தையில இருக்குன்னா, இந்த 450 உங்க சிந்தையில ஓடுகின்ற எண்ணங்கள். ஹலோ, உங்களுக்கு 5 சென்ஸ் இருக்கு. என்னென்ன? கண், மூக்கு, வாய், காது, டச். 5 சென்ஸ் இருக்கு. இந்த 5 சென்ஸ் மூலியமா உங்க மைண்டுக்குள்ள டிராவல் பண்றது இந்த 450 prophets of Baal. அவங்க 450 ரஃபா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு
எத்தனை தீர்க்கதரிசிகள் உங்க தலையில ஓடிட்டு இருக்காங்க? பாகால் தீர்க்கதரிசிகள். வீடு வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நகை சேர்க்கணும், எல்லாம் உங்க பாகால் தீர்க்கதரிசி இங்க ஓடிட்டு இருக்க பாகால் தீர்க்கதரிசி. ஆமென். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் போட்ட அந்த ஆத்மான்ற ரட்சிப்பு. ஏன் நான் ஆத்மாவை ரட்சிப்புன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு உங்க வீடை நீங்க இழந்திருக்கலாம், ரொம்ப உடைஞ்சு போயிருக்கலாம், ட்ரெஸ்ஸை கூட நீங்க இழந்திருக்கலாம், ஒரு கிழிஞ்ச துணி தான் போட்டிருக்கீங்க. ஆனா இது எல்லாம் போனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நித்தியமான காரியம் என்னங்க? உங்களை விட்டு போவே போகாத காரியம் ஆத்மா. உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சோல், அதுதான் ரட்சிப்பு. அதை நீங்க திடப்படுத்திட்டாலே இல்லாத வீட்டையும் உங்களால திரும்ப வாங்க முடியும், இல்லாத நல்ல ட்ரெஸ்ஸையும் உங்களால திரும்ப நல்லா போட முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சால்வேஷன். ஆத்மா. ஓகே. சோ உங்க ஆத்மான்ற ரட்சிப்புக்கும் சிந்தையில ஓடுற பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இங்க சண்டை நடக்குது. நம்ம சேலஞ்ச் பண்றோம் இன்னைக்கு. ஆமென். அதனாலதான் வசனம் கொடுக்கப்பட்டுச்சு, நம்மளுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவையாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குற. Our warfare is not fleshly warfare, but it is a spiritual warfare given in Philippians. Okay? 2 Corinthiansல கொடுக்கப்பட்டிருக்கு, பிலிப்பைன்ஸ்ல ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன? நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியது கிடையாது, ஆவிக்குரியது. ஆவிக்குரியதுன்னா இன்னைக்கு என்ன பாஸ்டர் அப்படின்னா, வெளியில யாருக்கோ, வெளியில யாரையோ எய்த்து கிடையாது, எனக்கும் என் சிந்தையிலும் நடக்கின்ற போராட்டம் தான் போராட்டம். இன்னைக்கு எனக்கு யாரும் எதிரி கிடையாதுங்க, உங்களுக்கும் கிடையாது, நீங்களா உருவாக்கிக்கிறீங்க. ஹலோ, இங்க பாருங்களேன், நம்ம பண்ற ஒரு தப்பு இதுதான். இன்னைக்கு யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார். சோ எல்லாருமே ஈக்குவல். ஆமாவா? ஆமாண்ணா ஆமேன் சொல்லிருங்க. ஆமேன். ஓகே. யாருக்கும் எதிரி கிடையாது. ஆனா சிலர் பேசுகின்ற வார்த்தைகளோ, சிலர் செய்கின்ற செயல்களோ நமக்கு எதிரியாக மாறி விடுகிறது. ஆமா தானே? அதை ஏற்றுக்கின்ற தன்மையும், அது தவறுன்னு சொல்லுகின்றது யாரு உங்களுக்கு? யாருங்க? உங்க சிந்தை. உங்க சிந்தை தான் இது தவறு, அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் உனக்கு எதிரின்னு சொல்லி கொடுக்கிறது உங்க சிந்தை. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா, பேதுரு நீ மறுதளிச்சிட்டான், அவன் எனக்கு எதிரி, நீ கண்ணிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஒத்துக்கிறீங்களா? ஆனா அவனை பார்த்து 3 முறை திரும்ப திரும்ப கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? நீ என்ன? அவன் சொல்றான், உங்களுக்கு தெரியாததா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு. அவனுக்குள்ள இருந்த அந்த தவறான வேர் இருக்கு பாருங்க, தவறான பாகால் தீர்க்கதரிசி, அவனை ஆண்டவர் நீட்டா வெளியே எடுத்து போட்டு அந்த ஆத்மாவை அவரோட சேர்த்துட்டார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. இன்னைக்கு நான்சி அக்கா இருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், நீ கோச்சுக்காத. என்னன்னா, நான்சி அக்கா வந்து என்னைய சொல்றாங்க, அவன் ஒரு லூசு பையங்க அப்படின்ட்டாங்க. நான்சி அக்கா, என் அக்கானால நான் மன்னிச்சு விட்டுறேன், சும்மா, அவன் ஒரு லூசு பையங்க, முடிய வேற நூடுல்ஸ் மண்டை மாதிரி வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான்ட்டாங்க. இது என் காதுக்கு வருது. வரும்போது நான் உடனே நான்சி என்னைய பேசிட்டா, அடுத்த வாரமே பாகாலை வெட்டி போட்டது போல வெட்டி போடுகிறேன் அப்படின்னா தவறு ஏன் மேல. எனக்கு எதிரி நான்சி கிடையாது, அவளுக்குள்ள உள்ள ஆத்மா கிடையாது. நான்சிக்கா வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு, அதை தவறா எடுத்துக்கணுமா சரியா எடுத்துக்கணுமான்னு முடிவு செய்ய வேண்டியது என் பொறுப்பு. ஆமாவா இல்லையா? கிறிஸ்துவுடையனா அதை தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் கிறிஸ்தவன் கிடையாது. அதே கிறிஸ்துவுடையனா இல்ல, இது அவங்க ஏதோ ஒரு கோவத்துல பேசின வார்த்தை, இது நான்சி அக்கா கிடையாது, இது ஏதோ ஒரு கோவத்துல பேசின வார்த்தை நான் விட்டுட்டேன்னு வைங்க, உலகத்துல சண்டை சச்சரவு கிடையாது, உலக போர் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது, ஹாஸ்பிட்டல் தேவையில்ல, எல்லாம் சுகமா வாழ்ந்துடலாம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் இங்க தோன்றதுதான். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க. சும்மா சபையில, ஐயோ சபையில அப்பா, அந்த சிஸ்டர் ஏதோ ஒரு அவசரத்துல வைத்த கலக்கின அவசரத்துல போயிரும், யாருக்கும் பிரைஸ்லாட் சொல்லாம. நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிரும், எனக்கே பிரைஸ்லாட் சொல்லாம போயிட்டால, அடுத்த வாரத்துல இருந்து அவளுக்கு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த சிஸ்டர் வேதனை உங்களுக்கு தெரியுமா? அது இங்க இருந்து வீட்டுக்கு போய் பூட்டை திறந்து நிறைய வேலைகள் இருக்கு. ஏன் உங்களுக்கு இந்த கோபம்?
ஏன் எதிரிகள் ஆக்குறோம் இன்னைக்கு? அப்போ எங்க அந்த சிஸ்டருடைய வேதனையை சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? சிஸ்டர் மொத வேலையா போங்க சிஸ்டர் சொல்லியிருப்பீங்களா இல்லையா? உங்களுக்கே ஒரு கரிசனை வந்திருக்கும், பாவையா, ஆமாவா இல்லையா? அப்போ எங்க இந்த ப்ராசஸ் நடக்குது? ஒருத்தனை சரி ஒருத்தன் தவறுன்னு முடிவு செய்யறது. மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். அதான் சொன்னேன் நான், திஸ் வில் டர்ன் எனிதிங். நல்லா இருக்கிற ஒரு சொந்தத்தையும் மோசமாக்கக்கூடியது இது. ஆமென். இங்க பாருங்க, நீங்களும் நானும் ஒரே மென்டாலிட்டியில வளரல. நீங்க எல்லாரும் என் கூட வளர்ந்தீங்களா? என்கிட்ட அடி வாங்கி வளர்ந்தீங்களா? இல்ல நீங்க என்னை அடிச்சுதான் வளர்ந்தீங்களா? இன்னைக்கு ஜெசிந்தா ஆண்டிக்கு பிங்க் கலர் பிடிக்கும், எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும். அதனால நான் உங்களை வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது என்னுடைய விருப்பம், அதான் உங்களுடைய விருப்பம். இதை இன்னைக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கிறதுனால அவங்களுக்கும் பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது நீங்க இங்க தவறு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் மேக்கிங் an error here. ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய பேட்டில் இந்த 450க்கும் இந்த ஒன் செல்ஃபுக்கும் தான், உங்களுக்குள்ள நடக்கிற பேட்டில். ஒரு தோல்வியை நீங்க தவறா மாத்திடலாம், ஒரு தோல்வியை நீங்க வெற்றியா மாத்திடலாம். அதே தோல்வியை ஏற்றுக்கொண்டு நீங்க செத்தும் போயிடலாம். இட் happens here. ஞானதாஸ் பிரதர் வீட்டுக்கு போகும்போது எப்பவுமே எனக்கு கை கொடுத்துட்டு போவாரு. என் வேலைக்கு போற அவசரத்துல என்னை கண்டுக்காம போயிட்டாருன்னு உடனே நான் எடுத்துக்க முடியுமா? அவர் என்னை வெறுத்துட்டாரு, ஞானதாஸ் அங்கிள் என்னை வெறுத்துட்டாரு, இனி சபைக்கு வர மாட்டேன். அது ஏன் தப்பு? அவர் சொன்னாரா நான் உன்னை வெறுத்துட்டேன் தம்பி, நான் இனி வரமாட்டேன்னு சொன்னாரா? சொல்லலையே. இன்னைக்கு நம்ம மனுஷங்க ஒரு காரியத்தை இப்படின்றதுக்குள்ளேயும் ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஜட்ஜ்மெண்ட் எவ்ரிவேர். We judge very easily. Tuck, 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 tuck. We don't know someone's pain. நீங்க உங்க கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க, அவர் கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது தான் வேதனை, வலி, எதனால செஞ்சார், எதனால அப்படி பண்ணாருன்னு புரியும். ஆமாவா இல்லையா? So the battle is here. இன்னைக்கு ஆண்களா இருக்கட்டும், ஸ்திரீகளா இருக்கட்டும், you have to fight here. உங்களுக்கோ உங்க பக்கத்துல உள்ள சிஸ்டருக்கோ உங்க சொந்தத்திலேயோ உங்க அக்காக்கோ உங்க கூட உள்ள நண்பருக்கோ சண்டை கிடையாது. You have no enemies, not even one till you die. யாரும் உங்களுக்கு எதிரி கிடையாது. உங்களுக்கான ஆயுதம், உங்களுக்கான போராட்டம் உங்க நல்ல எண்ணத்திற்கும் உங்களுக்குள் வருகின்ற தீய எண்ணத்திற்கும் தான் சண்டையே, வேற எதுவுமே கிடையாது. ஆமென். ஒருத்தர் சொன்ன வார்த்தை பிடிக்கலனா, இது அவங்க சொல்லல, இது அவங்க தெரியாம பேசிட்டாங்கன்னு விட்டுட்டீங்கன்னா நீங்க நிம்மதியாயிருவீங்க. அதே வார்த்தையை நீங்க அவங்கள்ட்ட கேட்காம வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் அதையே நாளும் பகலும் யோசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பேட்டில் இஸ் ஹியர். ஓகே, இப்போ ஒரு மனிதன் இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை தான் தகன பலியை செலுத்த விட்டுட்டான், ஒன்னும் நடக்கல. இந்த பலிபீடம் உடைக்கப்பட்டதுன்னு வேதத்துல இருக்கு. The altar was broken. ஏன்னா உலகம் சொல்ற ஒப்பீனியனும் மற்ற மக்களுக்காக வாழ்றதும் வாழ்ந்து இந்த ஆல்டர் உடைஞ்சு போயிடும். நான் சொல்றேன், ஐ கேரண்டி தட். நீங்க மற்றவங்களுக்காக, மற்றவங்க சந்தோஷத்துக்காக, அவங்களுக்காக நான் செய்யறேன், இவங்களுக்காக செய்யறேன், அவங்களுக்காக நான் வாழ்றேன்னா உங்களுடைய ஆல்டர் உடைக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நாள் உங்க பாடி உடைஞ்சிரும். ஏன்னா நீங்க உங்க பாடியை நீங்க பாத்துக்கல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்யல, மற்றவங்களுக்காக செஞ்சு வேதனையிலையும் அழுகையிலையும் போய் நின்றும் இந்த ஆல்டர் பலிபீடம். ஒத்துக்கிறீங்களாங்க? இன்னைக்கு உலகம் ஒரு ரூமர் கிளப்புது, இந்த வியாதி வருதுன்னு. அந்த வியாதியை நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்க ஆல்டர் தான் உடையும், வியாதி உடையாது. அது அடுத்த ஆள் விட்டு கூடு பாஞ்சு போயிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனா உடையிறது உங்க ஆல்டர். சரி, இந்த பாகால் இதை கேட்காம இன்னொரு மனிதன் தன்னுடைய இதை சரிப்படுத்தி, எலியாவை போல நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பலிபீடத்தை சரிப்படுத்தியாச்சு. ஹலோ, என்னைக்குமே இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதவே முடியாது. பாகால் தீர்க்கதரிசி ட்ரை பண்ணி பலிபீடம் உடைஞ்சிருச்சு. உடைஞ்ச இடத்துல தான் ஆண்டவர் என்ட்ரியே போடுவார். ஹல்லேலூயா, ஆமென். யாராவது உடைஞ்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், கவலைப்படாதீங்க. God makes the entry when it's broken. ஆமென். எங்க உடைஞ்சிருக்கோ அங்க நுழையிறது தான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஹல்லேலூயா. The light enters where it's broken. கை அப்படி வைங்க பாப்போம். நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிருங்க.
கேப்பே இல்லை, இருட்டு மட்டும்தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? முடிஞ்சா அப்படி உள்ள விட்டு பாருங்க, இருட்டா தெரியுதா? இருட்டா தெரியுதா? ஆனா கொஞ்சம் ஒரு விரலை மட்டும் இப்படி லைட்டா நவுத்தி பாருங்க, வெளிச்சம் உள்ள நுழையும், எல்லாமே தெளிவா தெரியும். எந்த இடம் உடைக்கப்படுதோ அந்த இடத்தில் அவர் உள்ள வந்து விடுவார். ஆமென். நீங்க இன்னைக்கு உடைக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுகையில் இருக்கிறீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். அவர் உங்களுக்குள் நுழைந்து விட்டார் என்பதற்கு அதுவே மிகப்பெரிய சான்று. ஆமென். Do not worry that you are broken. Do not worry that you are depressed. Do not worry that you are down, because this is the time he will make the entry, because he is close to the broken and the contrite heart. உடைந்த எண்ணங்களுக்கு தேற்றுகிற தேவன் அவர். ஆமென். அதனால தான் ஞானவான்களுக்கு மத்தியில பிறக்கல, எளிய மக்களான சாதா மக்களா அன்பு செலுத்துகிற தேவனா ஒரு மாட்டு கொட்டாயில் அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆமென். So don't worry. உடைஞ்ச ஆல்டரை ஏரியா திரும்ப கட்டுறார். கெட்டும் போது there is a very specific thing. ஒரு முக்கியமான காரியம் நீங்க கவனிக்கணும். உடைஞ்ச பலிபீடத்தை கெட்டும் போது 12 கற்களை வைக்கிறாருன்னு இருக்கு. ஹலோ, 12 கற்கள். வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 12? ஏன் 12 வைக்கணும்? ஒரு 20 வச்சிருக்கலாம், ஒரு 26 வச்சிருக்கலாம், ஏன் 13 வச்சிருக்கலாம், 5 வச்சிருக்கலாம். சரியான இது 5 வச்சிருக்கலாம், 7 வச்சிருக்கலாம், 7 வச்சிருக்கலாங்க. 7 பொன் குத்து விளக்கு 7 வச்சிருக்கலாமா இல்லையா? 7 வச்சிருக்கலாம், 3 வச்சிருக்கலாம். ஏன்னா பிதா சுதன் பரிசுத்தாவி 3 வச்சிருக்கலாம். ஏன் இதெல்லாம் வைக்காம கரெக்டா 12? ஏன்னா உடைக்கப்பட்ட இந்த சரீரம் மீண்டும் எழுந்து நிற்கணும் என்றால், நான் சொன்னேன்ல 12 குவாலிட்டி, 12 குணங்கள், 12 குணங்கள் இருந்தால் மட்டுமே தேவனை உங்களிடம் அடைய முடியும். அல்லேலூயா. பாஸ்டர், இங்க யாக்கோபின் 12 குமாரர்களின் இதன் தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு சொன்னதும் அதுதான், இன்னைக்கு சொன்னதும் அதுதான். அது வழிகள், இது குணங்கள். இது புரியாதனால திரும்ப இயேசு கிறிஸ்து 12 பேரை கொண்டு வந்து இதுதான் குணங்கள், இதை நீ பின்பற்று, உனக்கு எல்லாம் கிடைச்சுன்னு சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா. ஆமென். 12 கற்கள், 12 குணங்கள். உடைந்த இந்த சரீரத்துல எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. I just keep the 12 qualities. What are the 12 qualities? Gentleness, courage, அன்பு, ஆதரிப்பு, அரவணைப்பு, தெளிவுத்தன்மை, தெளிவுத்திறன். இது எல்லாம் இந்த 12 குவாலிட்டியை வச்சு ஆல்டர் கெட்டியாச்சு. திரும்ப கெட்டி தகன பலியை வச்ச உடனே தண்ணீர்லாம் ஊற்றி நனைஞ்சு போயிருக்கு. முடியாத ஒரு சூழல். உடைஞ்சு போனவன் அவனால முடிஞ்ச ஒரு பலிபீடத்தை கெட்டி வைக்கிறான். வைத்த இடத்தில் அதை பட்சித்து ஆண்டவர் வாசமா இருக்கிறேன்னு காட்டிட்டார். அல்லேலூயா. இதுல நான் பிரியமா இருக்கேன் தேவன் காட்டிட்டு போயிட்டே இருந்தார். அல்லேலூயா. இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன வைத்து தலகுப்புற நின்னாலும் உலக காரியங்களுக்கு நான் இறங்க மாட்டேன், உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஒரே ரட்சிப்புக்கு நான் இறங்குவேன் தேவன் இங்கே நிரூபித்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உலக பொருட்கள்னாலேயோ உலக காரியங்கள்னாலேயோ நீங்க தேவனை ப்ளீஸ் பண்ணிட முடியாது. உங்க ஆத்மாவை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, உங்களை விட பணக்காரனோ உங்களை விட கிருபை உள்ளவனோ வேற எவனும் கிடையாது இந்த உலகத்துல. ஆமென். But the challenge, the fight is in with yourself. இந்த போராட்டம் உங்களுக்குள்ள, யாரும் வெளியில கிடையாது. அந்த வார்த்தையை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, அவங்க சொன்ன ஒப்பீனியனை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, சொன்ன அந்த தவறான வார்த்தையை ஏத்துக்கலாமா ஏத்தக்கூடாதா, தோல்வியை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதா, இல்ல நான் வெற்றியை நோக்கி ஓடலாமா, இந்த போராட்டம் உங்களுக்குள் இருக்கிறது. and I want you to fight every day. This is not battlefield. இன்னைக்கு மாம்சத்துக்கு மாம்சம் நம்ம கத்தி எடுத்து வெட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க சிந்தைக்குள்ள நீங்க போராடுங்க, நீங்க வெற்றி பெற்றுவீங்க. Life is hard, but fight within yourself. You can go to the top. It's not sunshine and rainbows everywhere. It's not about how hard you get it, it's about how hard you get it and keep moving forward. Listen, the fight is within you. நீங்க எவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்கன்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அடி வாங்கி முன்னேறீங்களா தோத்து போறீங்களான்றதான் முக்கியம். No one knows the progress. The only result is the end result. எல்லாருக்கும் முக்கியம் ரிசல்ட் தான், progress கிடையாது. So make it to the end. Have some fight within yourself. I am seeing a lot of youngsters today. Mind yourself, man. Get up and fight.
let me tell you, you have the capability, you have the ability to fight. Do not go inside yourself. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில தோல்வி ரொம்ப ஈஸியா ஏற்றுக்கொள்ளப்படுது. whatever happens, I am depressed. ஸ்டேட்டஸ் போட்டா, பிளாக் பண்ணா, டிபியை ரிமூவ் பண்ணா, chapter over. who said it is over? get up and fight. நம்ம அந்த காலம் மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி ஒருத்தர் கொன்னு நம்ம போராட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் சுட்டு கொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்க சிந்தையில உள்ள எண்ணங்களை சுட்டு பறத்துங்க. எல்லாத்தையும் சிந்தையில உள்ள எண்ணங்களை மடித்து போடுங்க. அங்க எழுகின்ற கோலியாத்தை வெட்டி போடுங்க. that is all you have to do. இதை செய்யறதுக்கு நீங்க முட்டியில நிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயாவது பாஸ்டரை போய் பார்க்கணும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல திடன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி உங்களுடையது. ஆமென். ஜென்ஸுக்கு மட்டும் கிடையாது. லேடிஸ், this is for you too. நாங்க உமன்கள் பலவீனமான பாத்திரங்கள். never say that you can do anything. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்திரீ நினைச்சா ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். ஒரு ஸ்திரீ நினைச்சா அந்த குடும்பத்தை தரமட்டமும் ஆக்க முடியும். உங்க கையில இருக்கு. புத்தி உள்ள ஸ்திரீயோ வீட்டை கட்டுவாள் இருக்கு. so do not say I am a weak vessel. நான் ஒரு பலகீனமான பாத்திரம். பைபிள்ல இருக்கு பாஸ்டர். நெவர். ஆண்டவருக்கு ஆணும் தெரியாது, பெண்ணும் தெரியாது. ஆண்டவருக்கு தெரிகின்ற ஒரே காரியம் ஆத்மா. ஆத்மா. no difference. so you also fight. கணவனை எதிர்த்தோ பிள்ளைகள் எதிர்த்தோ அவர்கள் சொல்லுகிற காரியங்களை பிடித்து கொண்டு அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலாமா, இல்லை இதை மேற்கொண்டு அவர்களை அன்பு செலுத்தலாமான்றதான் உங்களுடைய போராட்டமா இருக்கணுமே தவிர பேசுகிறவர்கள் மேல் கோபம் வரக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யங்ஸ்டர்ஸ், you need to fight man. you need to fight. get up, have some fight within yourself. இன்னைக்கு கல்றையில பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வசனம் போட்டிருப்பாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படியா? did you fight? வாழ்க்கை முழுசும் பணத்து பின்னாடி ஓடிட்டீங்க, மற்றவனுக்காக வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யல, அப்புறம் என்ன நல்ல போராட்டத்தை போடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்? நோ, யூ டிடன்ட். கிடையாது, கிடையாது. இட் பிலாங்ஸ் டு மை ஃபாதர் டு. எனக்கு பிரியப்பட்ட ஒருத்தர் மக்களுக்கு செய்து கொண்டு, மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு, மக்கள் இதை சொல்லிவிடக்கூடாது, அதை சொல்லிவிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மனிதன் இறந்தே போகிவிட்டார். அவர் நல்ல ஓட்டத்தை ஓடவில்லை, விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளவில்லை. ஹலோ, உங்களுடைய சாக்ரிஃபைஸ் ஏறெடுக்கப்படணும்னா நீங்க இந்த 450 எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை மேற்கொள்வதே உங்களுடைய போராட்டம். ஆமென். சோ உங்களுடைய போராட்டம் இங்க, வெளியில யார்ட்டையும் கோச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப நம்ம டக்குன்னு அஃபண்ட் ஆயிடுறோம், ட்ரிகர் ஆயிடுறோம். என்ன அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேல கோவம் கொள்ளாதீங்க. சொன்னாங்களே, தெரியாம சொல்லிட்டாங்க, போயிட்டா முடிஞ்சு போச்சு. சொன்னவங்க உங்கள்கிட்ட வந்து இப்படி பேசிட்டோமே அச்சத்தில் இருக்கும்போது நீங்க அவங்கள தட்டி கொடுத்து இப்படி கட்டி பிடிச்சிங்கன்னா எப்படிங்க இருக்கும்? அவங்க மனம் திரும்பிடுவாங்க, நாடே நல்லாயிரும். ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் செல்ஃப், வித்தின் யூ. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஒரு வேலை, ஒரு ஜாப் ஆஃபர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா people are getting depressed. Who said that? Get up and fight. Fall 7 times, get up 8. Keep working, keep growing. It is just an inch out there. Get that inch. ஒரு இன்ச் தான் வித்தியாசம். ஒரு நூல் இலையில தான் தப்புக்கிறீங்க நீங்க ஒவ்வொரு தடவையும். அந்த நூல் இலையை பிடிங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. whatever it may be. பாஸ்டர் நீங்க சொல்றது நல்லா இருக்கு, கேட்டுக்கலாம். ஆனா எங்க வாழ்க்கையில எங்க வயசுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு கிடையாது. உங்க வயசுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அதை நீங்க இப்படிதான் மேற்கொண்டு ஆகணும். இன்னைக்கு உடல்ல வலி இருக்கு பாஸ்டர், எனக்கு முட்டி வலிக்குதுன்னா அந்த வலியை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உங்க சிந்தை தான். அது சரியாயிரும்னு சொல்லி கொடுக்கறது உங்க சிந்தை தான். எதை சூஸ் பண்ணுன்றது உங்க கையில தானங்க இருக்கு. இன்னைக்கு ஒரு வியாதியை ஏற்றுக்கொள்றது உங்க கையில தான் இருக்கு, இல்ல வேண்டான்னு ஏற்றுக்கொள்ளாம விடுறது உங்க கையில தான் இருக்கு. ஹலோ, இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஒரு வியாதி உங்களுக்குள்ள வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஹலோ, ஒண்ணு இல்லைங்க, ஒரு வியாதி ஒண்ணு வருது, அது வந்துட்டா மரணம் வந்துடும்.
அதோடைய சிம்டம் வந்து கண்ணு தெரியாம போயிடுறது. ஹலோ, சரி கண்ணு தெரியாம வேண்டாம், காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோ. காய்ச்சல் வருது, காய்ச்சல் வந்துட்டா உயிர் போயிடும். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வியாதியை பத்தி தெரியும், ஆனா சிம்டம் உங்கள்கிட்ட நான் சொல்லலை. சிம்டம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்க என்ன பண்ணீங்க, சாதா காய்ச்சல்னு பனங்கள் கண் பாலை ஆத்தி நைட் அப்படின்னு குடிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு சரிக்கலன்னு இப்படி நெஞ்ச பனங்கள் கண்டு பாலை குடிச்சிருவீங்க, டோலோ 650 போட்டுருவீங்க, கவலையே இல்லாம காலையில் எழுந்திரிச்சு சமைப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்னா நான் உங்கள்கிட்ட சிம்டமா சொல்லலை. அதே சிஸ்டர்கிட்ட, சிஸ்டர் இந்த காய்ச்சல் வந்தா டப்புன்னு உயிர் போயிருன்னு சொல்லிட்டேன்னு வைங்க. சிஸ்டருக்கு சூடு ஆகுதோ இல்லையோ உடம்பு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தானா அப்படி தொட்டு தொட்டு பார்க்கும். நீ தொட்டு பாரு, நீ தொட்டு பாரு, நீ தொட்டு பாரு. சோ எது உங்களுக்குள்ள வேலை செய்யாத? இதுதான் உங்களுக்கு சொல்லுது, உனக்கு அந்த சிம்டம் வந்துருச்சு, செத்து போயிருவ செத்து போயிருவ செத்து போயிருவேன்னா நம்ம ஜனமும் ஆமா 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 அப்படின்னு ஆமா ஊங்கொட்டியே ஆண்டோட்ட போய் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்னு பாட ஆரம்பிச்சிடும். காய்ச்சல் வந்ததுக்கு, காய்ச்சல் வந்ததுக்கு இன்ப இயேசு ராஜாவை பார்க்கணுமா? ஏன் உயிரோடு இருந்து பார்க்க கூடாதா? என்னங்க அநியாயம் பண்றீங்க? ஏன்னா உங்களுக்குள்ள நான் சரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்ல எக்ஸாம்பிளா சொல்றேன். இன்னைக்கு நீங்க வெளியில போறீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? உங்களை அறியாம இந்த பகுதியில கிழிஞ்சிருக்கு, இந்த பகுதி கிழிஞ்சிருக்கு, ஆனா உங்களுக்கு தெரியல. தெரியாத நேரம் வரைக்கும் நீங்க எப்படி போவீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு காலை இப்படி வச்சு வச்சு போவீங்களா இல்லையா? போவீங்களா இல்லையாங்க? அதே நிமிஷம் நான் கூப்பிட்டு, சிஸ்டர் கால் கிட்ட சாரி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சாதாரணமா ரோட்ல சிரிக்கிறவன் கூட உங்களை பார்த்து தான் சிரிக்கிறான்னு உங்களுக்கு தோணும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் பிராக்டிக்கலா கேட்கிறேன், நடக்கிற விஷயத்த கேட்கிறேன். அந்த நிமிஷத்துல இருந்து என்ன பண்ணிடுறீங்க? எம்ஆர் ராதா மாதிரி போயிட்டு இருப்பீங்க. எழுத்து ஆமாவா இல்லையா? ரோட்ல எவனா சிரிச்சா நம்ம சாரி கிழிஞ்சிருக்கதான் சிரிக்கிறான் போல அவனை முறைச்சிக்கிட்டே போவீங்க, அசுத்தாவி அசுத்தாவின்னு. ரோட்ல சரி நீங்க ஏன் இப்படி நொண்டி நொண்டி போறீங்கன்னு ஒருத்தன் பார்த்துருப்பான், இந்த சிஸ்டருக்கு என்னன்னு. நீங்க என்ன நினைப்பீங்க? கிழிஞ்சதை பார்த்துட்டான் போல, நாசமா போயிடுவான் அப்படின்ட்டு போயிடும். சோ எங்க நடக்குது இது? ஏன்னா இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஓ நம்ம கிழிஞ்சதை தான் அவன் பார்த்து சிரிக்கிறான், ஓ நமக்கு இதுதான் அவன் பார்த்து சிரிக்கிறான். அதுதான் இந்த பரு வந்திருக்கும் தெரியுமா? பரு வரும் தெரியுமா? வருமா இல்லையாங்க? உங்களுக்குலாம் வந்திருக்கா? என்னமோ நாங்கள்லாம் பருவதமே வராத ஆட்கள் ஆண்டவரேன்னு வந்திருக்குல்ல. இங்கே பொட்டு மாதிரி வந்துருங்க சில நேரம். எனக்கெல்லாம் நிறைய தடவை வந்திருக்கு. வந்துருச்சுன்னா இந்த ஹேனாவெலாம் நான் ரொம்ப ஓட்டியிருக்கேன். ஹேனா பொட்டு மாதிரி இருக்கேன். இப்போ அவளுக்கு நாள் முழுசு என்ன இருக்கும், இந்த முன்ஸ்கார்பை இழுத்து விட்டுக்கிட்டே தான் இருப்பான். எவனும் பொட்டை பாத்திரக்கூடாது, மூல அவதாரம் ஞானக்கண் மாதிரி ஒன்று இருக்கே அப்படின்னு இப்படி இழுத்து இழுத்து விட்டுட்டே இருப்பான். ஏன்னா அவன் சிந்தையில் சொல்லிகிட்டே இருக்கு, அதை யாராவது உன்னை ஓட்டிடுவாங்க, அதை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. சாதாரணமாக பார்க்குறது கூட அதை தான் உன்னை பார்க்குறாங்க, அதுக்கு தான் உன்னை சிரிக்கிறாங்க, அதை தான் செய்கிறாங்க, அதை தான் செய்கிறாங்க, அதை தான் செய்கிறாங்கன்னு இங்கே சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இல்லாத வியாதி இருக்கு 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 நம்புறது நீங்க தான், இருக்கிற வியாதி இல்லைன்னு நம்புறது நீங்க தான். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதகளின் நிச்சயமா இருக்கிற எவிடன்ஸ் ஆஃப் தி அன்சீன். நீங்க ஜெபிக்கின்ற அற்புதமோ விசுவாசமோ கண்ணுக்கு தெரியாது, ஆனா தகன பலியை சரியா நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னு வைங்க, காணப்படாதவையும் காணவே ஆகும், காணப்படுகிறவை காணாமலே போயிடும். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் இருக்கு, அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறவருமா இருக்கிறார். ஆமென். ஸோ பி வெரி கான்சியஸ். இங்க சரிப்படுத்துங்க உங்க போராட்டம். இங்கே தான் இன்னைக்கு ஒரு மோசமான அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அது உங்க சிந்தை தான், ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. கருப்பு பூனை இப்படி கிராஸ் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு நாள் முழுசும் உங்களுக்கு என்ன ஆயிரும்? கருப்பு பூனை போயிடுச்சு, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நீங்க முடிவு செஞ்சிட்டீங்கன்னா சாதாரணமான சம்பவம் கூட உங்களுக்கு அசம்பாவிதமாக தான் தெரியும். ஏன்னா இங்கே நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இது சாதாரணமா இருக்குன்னு. அதே இதை சரி போனா போயிட்டு போகுது, அதுக்கு என்ன இதோ அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா
இங்கே என் நாள் நல்லா இருக்கும்னு சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நாள் நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், விசுவாசம் ஜாஸ்தி இருக்கும், நீங்கள் ஜெபித்தது எல்லாம் கிடைத்து விடும். ஆமென். இது எங்க இந்த போராட்டம் பீக் ஆகும்னா, ஒரு காரியம் ஜெபம் பண்றீங்கல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு இது வேணும்னா, சுற்றுச்சூழல் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராது. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க எப்போ ஒரு காசுக்காக ஜெபம் பண்றீங்களோ காசே இல்லாம இருக்கும். ஆனா விட்டுறாதீங்க, விசுவாசமா இருங்க. உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு இங்க போராட்டத்தை மேற்கொள்ளுங்க. இல்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏற்ற வேளையில் உங்களை வந்து அடையும். அல்லேலூயா. அதற்கு அவர் கேரண்டி, நான் கேரண்டி இல்லை. எவ்வீரு மக இறந்துட்டா என்ன லூசாயா நீன்னு இயேசு கிறிஸ்துவை கேட்கும் போதும் அவனுங்க சிந்தைக்கெல்லாம் அவர் இங்க அவனுங்க மேல கோபமே படல, அந்த சிந்தையை மட்டும் விளக்கிட்டாரு. இங்க போராட்டத்தை மேற்கொண்டு நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கன்ட்டு தலித்தா குமின்னு அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டா. ஸோ இட் இஸ் ஹியர். உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு போராட்டத்தை போராடுங்க. போராட்டத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்க ரட்சிப்பு உங்களுடைய ஆத்மான்னு. இங்க வருகின்ற அந்த 450 தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போடுங்கள், இன்னையோட கைப்பற்றுங்கள், நீங்க மேற்கொள்ளுங்க. யூ கான்கர். நீங்க சீஸ் பண்ணுங்க அந்த 450 பேரையும். சீஸ் எவ்ரி தாட், சீஸ் எவ்ரிதிங். இங்க சரியா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். எழுந்து நில்லுங்க, நாம் ஜெபிப்போம். எங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இத்தனை நாட்கள் நம்ம அந்த 450 எண்ணங்கள் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுத்து நம்மை நாமே அவர்களுக்கு அர்ப்பணித்து விட்டோம். அதற்கு ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. பணத்தோடையும் பேரோடையும் பொருளோடையும் என் இடத்த நான் கொடுத்துட்டேன். என் பேர்னாலே நான் கோவப்படுவேன், நான் வந்து சோகமா இருப்பேன், நான் தோத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு பட்டத்தை நான் எனக்கு வழங்கிட்டேன் ஆண்டவரே. ஆனால் அது நான் கிடையாது. இன்னைக்கு அந்த 450 எண்ணங்களையும் நான் மேற்கொள்கிறேன். ரட்சிப்பாக நீர் உம் ஆத்மாவை எனக்கு தந்திருக்கிறீர். அதை கொண்டு நான் போராட நீர் உதவி செய்யும். நான் துவண்டு போனால் தேற்ற எனக்கு தேற்றள வரனை தந்திருக்கிறீர். அவருக்குள் 12 குணங்களை வைத்திருக்கிறீர், 9 கனிகளை தந்திருக்கிறீர். அதை கொண்டு நான் மேற்கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்திருக்க ஒவ்வொருவரும் வெற்றி பெற நீர் உதவி செய்யும். I bless them, cover them, protect them with your soul, with your presence, with your grace and with your wisdom, Lord. Give them the consciousness to fight. சரியான ஞானத்தை நீர் தந்து வெற்றி செய்ய நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள். தவறான எண்ணங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றி நீங்கள் வெற்றி பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Shalom.